வணக்கம். இட்லி தட்டில் இன்றைக்கி முட்டை ஊற்றி முட்டை சுக்கா மிளகு போட்ட முட்டை சுக்கா மாதிரி இருக்கும். இது மஞ்சக்கரு பிடிக்காதவங்களுக்காக தனியாக வெள்ளைக்கரு மட்டும் இட்லி தட்டில் போட்டு மேலாப்பில் மிளகுத்தூள் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி ஆவியில் வெந்திருக்கும் முட்டை எடுத்து வச்சுட்டு நல்லா வெந்துடுச்சு. கரண்டியில் அப்படியே அழகாக வருது. இட்லி மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. இது முருங்கைக்கீரை பொடி அதை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு முருங்கைக்கீரை பொடி இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கிண்டி உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ முட்டையை போட்டுருணும். முட்டையை போட்டு அப்படியே முட்டை உடையாமல் இதே பார்த்து கிண்டணும். முட்டை உடஞ்சிடும், இப்போதான் அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு நல்லா அப்படியே திரட்டுங்க. முட்டை எதுவும் ஆகாமல் மெல்லமாக திரட்டணும். சூப்பராக முட்டை சுக்கா மாதிரி இருக்கா, நல்லாயிருக்கும். என்ன பெருந்துலாம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.